நம்ம பாக்குற சினிமாக்கள்ல கதைகள் மட்டும் இல்லாம உண்மை சம்பவங்களையும் வெளிப்படுத்துறாங்க. அது மூலியமா நமக்கு உணர்ச்சிகளும் வெளிப்படுது. அப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற இந்த சினிமா வேர்ல்டு சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கப்படுது. நம்மளுக்கு எல்லாருக்குமே கமர்ஷியல் சினிமானா என்ன அப்படின்னு தெரியும். ஆனா சில பேருக்கு வேர்ல்டு சினிமா பத்த எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. இந்த வீடியோல வேர்ல்டு சினிமானா என்ன, வேர்ல்டு சினிமால சிறந்து விளங்கி இருக்க சில டைரக்டர்ஸ் பத்தியும் அவங்களோட கதைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு சினிமா கழகம். நம்ம எல்லாருக்குமே கமர்ஷியல் சினிமானா என்னன்னு தெரியும். சோ ஜென்ரலாவே எனக்கே வேர்ல்டு சினிமா பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. அத நம்ம ஸ்ரீராம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் பிரதீக்ஷா. எங்களுக்கு வேர்ல்டு சினிமானா என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? வேர்ல்டு சினிமானா அதுவும் பொதுவான மக்களுக்காக எடுக்கப்படுற சினிமா தான். பட் ஆனா கலை ஆர்வமும் இலக்கியம் ஆர்வமும் உள்ளவங்க அந்த சினிமாவை நோக்கி பயணப்படுறாங்க. இப்போ பெரும்பாலான உலக சினிமா எடுக்கிற டைரக்டர்ஸ்ட போய் கேட்டீங்கன்னா நாங்க எல்லா மக்களுக்கும் தான் எடுக்கிறோம். அது ஒரு சில மக்களை ஒரு சில கலை ஆர்வம் மிக்க மக்களை ரொம்ப தூண்டுது. அதுல பேசப்படக்கூடிய லேயர்களும் டென்சிட்டிகளும் அது ஒவ்வொரு கலைப்படைப்புல உள்ள அந்த கலைப்படைப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் பல லேயர்களான பல அடுக்குகளை கொண்ட லேயர்களா இருக்கு. அதுல புகுத்து இருக்கக்கூடிய டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு கலை உன்னதமான ஒரு கலைப்படைப்பா இருக்கு. காரணம் அது யதார்த்தங்களை நிறைந்து இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அது வியாபார நோக்கத்துக்காக அது எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் செய்யப்பட மாட்டாங்க அந்த மாதிரி டைரக்டர்ஸ். இப்ப அதோட யதார்த்தங்கள் ரா எஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க, யதார்த்த அழகியல்னு சொல்லுவாங்க. அந்த யதார்த்த அழகியல பக்குவமா கேப்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் உள்ளவங்க தான் வேர்ல்ட் சினிமா டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் நார்மல் டைரக்டர்ஸ் மாதிரி தான், பட் தே ஆர் லைக் மோர் தென் தட். கமர்ஷியல் சினிமால கமர்ஷியல் சினிமா, வேர்ல்ட் சினிமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சினிமாவோட ஆரம்ப காலகட்டம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு டிராமால இருந்து தான் வந்துச்சு. மேக்பத்னு சொல்லுவாங்க, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட டிராமா. அது 500 இயர்ஸ் பேக் ஒரு மேக்பத் ஒரு டிராமா. அது இன்னமும் பல டிராமா ஆர்டிஸ்ட்களுக்கு அதுதான் ஒரு பாட புத்தகம் மாதிரி. 500 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு நாடகம் பிளே. அந்த பிளே இன்னமும் அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. தியேட்டர் ஆர்டிஸ்ட்ல இருந்து தான் படத்துக்கு வருவாங்க. படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தியேட்டர் ஆர்டிஸ்ட் பாதி பேர் இப்ப இருக்க தமிழ் சினிமால பாதி பேர் தியேட்டர் ஆர்டிஸ்ட்ல இருந்து வந்திருப்பாங்க, பாதி பேர் விஸ்காம் படிச்சுட்டு இருந்து வந்திருப்பாங்க. பட் தியேட்டர் பல கலைஞர்களும் அந்த மாதிரி 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு மேக்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளே இன்னமும் தியேட்டர் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ஒரு ஒரு சிம்ம சொப்பனமா அதுதான் அவங்க ஒரு பாடப்புத்தகமா கருது. அதே மாதிரிதான் இப்படி நம்ம சொல்லப்படக்கூடிய அந்த உலக சினிமா அப்படின்னு பேசப்படக்கூடிய அந்த சினிமாக்கள் நாம தினம் பார்க்கக்கூடிய போஸ்டர்ஸ் அதை பார்த்துதான் அது பல டைரக்டர்ஸ் உருவாக ஒரு வழியா இருக்கு. அது ஒரு ரூட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். அது ஒரு ரூட்ஸ் மாதிரி அதுல இருந்துதான் அது வெளியே வரும். அந்த படைப்பு ரொம்ப உன்னதமா இருக்கும். அது அதோட கேப்பபிலிட்டிஸ்ல இருந்து மாறாது, எந்த ஒரு இதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாது, ப்ரொடியூசர்களுக்காக காம்ப்ரமைஸ் செய்யப்படாது. அது டைரக்டர்ஸ் வியூல இருக்கும். டைரக்டர்ஸ் என்ன சொல்ல வராரோ அதன்படிதான் இருக்கும் அந்த கதை. அது வியாபார நோக்கத்துக்காக எந்த ஒரு அதுதான் பெரும்பாலும் மக்கள் மத்தியில பேசப்படக்கூடிய உலக சினிமாக்கான ஒரு அர்த்தம். உலக சினிமாவுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, ஆனா இது ஒரு அர்த்தம், இது ஒரு வேலிடான அர்த்தம்னு வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு ஃபேவரட்டான இல்ல இந்த டைரக்டர் இந்த கதை எடுக்கிறதா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய சில டைரக்டர் பத்தி சொல்ல முடியுமா? டைரக்டர்ஸ் பத்தி, உலக சினிமா டைரக்டர்ஸ் பத்தி சொல்ல போனா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ விதமான சினிமாஸ் இருக்கு. ஒரு படைப்பும் ஒவ்வொரு விதமான நுணுக்கங்களையும் ஒவ்வொரு விதமான எத்தனிசிட்டியும் பேசக்கூடியது. ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பல ரூபங்கள்ல இது கொடுப்பாங்க, ஒரு வழி கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பல ரூபங்கள்ல சொல்றது மூலியமா அவங்களோட படைப்பு ரொம்ப மிக மிஞ்சிதான் இருக்கு. இப்ப வேர்ல்ட் சினிமா டைரக்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர் அவங்கதான் எல்லாரும். இப்ப டாரண்டினோன்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, குவென்டின் டாரண்டினோன்னு சொல்லிட்டு.
இவர் வேர்ல்ட் சினிமா ஒரு 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 சினிமா ரசிகனா, சினிமாக்குள்ளார படம் பார்க்கணும் ஒரு ரசிகனா, நானும் என்ன கருதிக்கிறது வந்து ஒரு சினிமா ரசிகனா தான் நான் கருதிக்கிறேன். அப்ப சினிமாக்குள்ளார ஒருத்தன் உள்ளார வரான், சினிமா படம் பார்க்கறதுக்காக பல சினிமாக்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒருத்தன் உள்ளார வரான். அவனை யாரு ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணுவாங்கன்னா குவென்டின் டாரன்டினோட படங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமாகவும், எப்படி ஒருத்தரால இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்ன்ற ஒரு தூண்டுதலே அங்கிருந்து ஆரம்பிக்கும். உலக சினிமா ரசிகர்கள் மத்தியில பேச போனா பெரும் இலக்கியவாதிகளா இருப்பாங்க, இலக்கியம் சார்ந்து இருப்பாங்க, கலையை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு குவென்டின் டாரன்டினோங்கிற ஒரு ஒரு ஆளால தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டிருப்பாங்க. குவென்டின் டாரன்டினோ பத்தி பேசுறோம்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். குவென்டின் டாரன்டினோட முக்கியமான 2 படம் வந்து சொல்லலாம். 2 படம் வந்து ஒன்னு ஜாங்கோ அன்சைன்ட்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்து ஹேட்ஃபுல் எயிட், அப்புறம் கில் பில்னு சொல்லிட்டு இன்னொரு படம் இருக்கு. இந்த 3 கில் பில், ரிசர்வ் டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. பட் ஜாங்கோ பத்தி அதுதான் வந்து பொலிட்டிக்கலா இப்படி ஒரு படத்தை வந்து யாராலும் எடுக்க முடியாது. இப்போ ஒரு அமெரிக்கன் அதாவது பிலிம் இந்த சினிமாக்குள்ளார போயிட்டா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து தான் வந்து சினிமா வந்து உலக சினிமாக்கள் ரொம்ப அதிகமா பார்க்கப்படுறதும், விரும்பப்படுறதும், கொண்டாடப்படுறதும் அங்கதான் பிலிம் ஃபெஸ்டிவல் அதிகமா இருக்கு. அப்ப அமெரிக்காவில பொறுத்த வரையும் அமெரிக்கா வந்து ஒரு வணிக நோக்கத்துக்காக மட்டுமே தான் சினிமாக்கள் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பொதுப்பான்மையான ஒரு மனநிலை இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் பிரேக் உடைச்சதே வந்து டாரன்டினோட படங்கள் தான். டாரன்டினோட ஆஸ்கர் அவார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இதா இருக்கும். எப்படி இந்த ஒரு படம் நம்ம ஒரு சாதாரண மனித பார்வையில இருந்து பார்த்தா அந்த படத்துக்கு எப்படி ஆஸ்கர் கிடைச்சது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அதுக்குள்ளார போயிட்டு டாரன்டினோ என்ன சொல்ல வர்றாரு, அது ஒரு எப்பீல் ஆகும்னு சொல்லுவாங்க, அதோட மைய கருத்து என்ன அப்படின்னு சினிமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்விட்டர் எல்லாம் போய் பார்த்துட்டு ஓ இதுதான் சொல்ல வர்றாரா, ஒரு உலக சினிமா பொறுத்தவரை இதுதான், அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் மக்கள் அது கிட்ட போகிறது பண்றாங்க. ஆனா இப்ப குவென்டின் டாரன்டினோ பொறுத்த வரைக்கும் அவரு ஜாங்கோ அன்சைன்ட்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஜாங்கோ அன்சைன்டோட கதை என்னன்னா, ஜாங்கோ அன்சைன்ட் ஒரு நீக்ரோ அவர் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆள். அவரு எப்படி வந்து ஒரு ஃப்ரீ மேனா மாறுறாரு, ஃப்ரீ மேனா மாறி அந்த இதுல அவரோட ஒய்ஃப் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் கதை. இது இந்த கதையை எவ்வளவு சுவாரஸ்யமா ஆக்க முடியுமோ அவ்வளவு சுவாரஸ்யமா ஆக்கியிருப்பாரு அந்த படத்துல. கியூட்டியோட ரொம்ப இதுவே சொல்றது எப்படின்னா, அவர் ஒரு கன்வீனியன்சிங்கான ஒரு விஷயம் வைப்பார். அவரு ரத்தம் தெறிக்க ஒரு அவரோட படங்கள் ஃபுல்லா வயலன்ஸால நிறைஞ்சிருக்கும். வெகுஜன மக்கள் யாராவது அந்த படத்தை பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, இவ்வளவு ரத்தமும் வயலன்ஸும் உள்ள இருக்க இந்த படத்தை எப்படி மனுஷங்க கொண்டாடுறாங்க. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாரு, இவ்வளவு அநீதி நடந்திருக்குன்னா இங்க இவ்வளவு ரத்தம் சிந்தப்படுது, இந்த அநீதி இவனுக்கு நடந்திருக்கு, இதே அநீதி ஒரு 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 வெள்ளையனுக்கு நடந்தாவோ அல்லது அநீதி இழக்கப்பட்டவனால் அநீதி இழக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சு. அப்போ வேர்ல்டு சினிமால வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை தான் வந்து கதையை எடுப்பாங்க அப்படின்னு ஏதாச்சும் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மை சம்பவங்களை மட்டுமே வச்சு படம் எடுக்கிறது அப்படின்னு கிடையாது. உண்மை சம்பவங்கள் எப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும். இப்ப குவென்டின் டாரன்டினோ பத்தி இப்ப இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் வந்து ஜெர்மானியை சேர்ந்த நாசிக்களால் எப்படி ஒரு பெண் வந்து நசுக்கப்படுகிறாள் அப்படின்னு ஒரு இது இருக்கு. திரும்ப அந்த பெண் வந்து இந்த நாசி படை வீரர்களை பழி வாங்கினா எப்படி இருக்கும்ன்றத கதை. திஸ் இஸ் த டாரன்டினோ. அதுதான் ஒரு டைரக்டரோட வியூ. அதுதான் அங்கதான் உண்மை. இப்ப உண்மை சம்பவங்களை உண்மையாவே எடுத்து வைக்கிறது வேற, ஒரு விஷயத்துக்கு நான் இப்படி ஒரு பார்வை கொடுக்குறேங்கிறது வந்து அதை எடுத்து நாம இப்படி ஒரு பார்வை கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் இல்லை. அதுதான் குவென்டின் டாரன்டினோ. என்னோட ஃபேவரட்டா நான் குவென்டின் டாரன்டினோ படம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுற நேயர்களுக்கு நான் வைக்கிற படம் வந்து ஜாங்கோ அன்சைன்ட் அண்ட் ஹேட்ஃபுல் எயிட், அப்புறம் வந்து இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட். இந்த 3 படத்தையும் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு கியூட்டியோட பிலிம் அனாலஜிக்குள்ள நீங்க போவீங்க. அது வந்து ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு உலகத்துக்குள்ள உங்களை கூப்பிட்டு போகும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச டைட்டானிக் அவதார் படத்தை பத்தி சொல்றீங்களா? டைட்டானிக் அவதார் படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட இயக்குனர் பத்தி பேசியா, ஜேம்ஸ் கேமரூன். அதாவது சயின்ஸை இவ்வளவு தூரம் அவர் வந்து தன்னை ஒரு டைரக்டரை தாண்டி ஒரு அறிவியலாளராக மட்டும்தான் கருதுறாரு. அவரோட சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரருக்கு ஈடேனே இல்லை. மெரினா ட்ரென்ச்சுக்குள்ளார போறாரு, கிட்டத்தட்ட 11,000 feet ஒரு கடலோட மிக ஆழ்கடலுக்கு போய் ரிசர்ச் பண்றாரு. அவரோட படத்துக்காக அவரே தனியா சோனி கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கேமரா ரெடி பண்ண சொல்லி படம் எடுக்கிறாரு. இப்ப டைட்டானிக் அவதார். இப்ப ஜேம்ஸ் கேமரோட
அந்த ஃபிலிம் எஸ்தட்டிக்ஸ், அந்த அந்த அவரோட ஃபிலிமோகிராஃபி எப்படி இருக்குன்னா, மனிதன் வேற ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட்டுக்கு போய் அங்க ஒரு உயிரினத்துக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றான், ஒரு மனிதனுக்குள்ள இருக்க மிருகத்தன்மையோட, ஈவன் இஸ் ஆல்சோ த சயின்ஸ். அப்படி சயின்ஸ் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ஆளு. மனுஷங்கிட்ட சயின்ஸ் ஆஸ்பெக்ட், சயின்ஸ்னால உருவாக்கப்படக்கூடிய பொருள்கள் இருந்து அது இன்னொரு பிளானட்டை எப்படி பாதிக்குது, அவங்களோட வாழ்வியல் முறையை எப்படி, இவன் எங்க போனாலும் ஒரு டாமினன்ஸை கொண்டு போறான், அறிவியல எல்லாம் அவன் ஒரு டாமினன்ஸ் தேடுறான் அப்படின்னு. இது வந்து என்னோட அனாலஜி, பிலிமோட அனாலஜின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பல அனாலஜி இருக்கும். ஒவ்வொரு படத்துக்குள்ளாரையும் ஒவ்வொரு லேயருக்குள்ளாரையும் புகுத்தி இருப்பாங்க. இதுதான் வேர்ல்ட் சினிமா. ஒரே ஒரு டேர்ம்குள்ளார கொண்டு வர முடியாது, ஒரே ஒரு எப்பிலாக கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு ஃப்ரேமுக்குள்ளாரையும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்ப அவதார், டைட்டானிக்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டைட்டானிக் எடுத்துக்கிட்டாலே அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நம்ம பேசுவோம். பிரம்மாண்டத்துக்கான ஒரு முக்கியமான ஆளு நான் ஜேம்ஸ் கேமரோனை தான் பார்க்கிறேன். ஒரு விஎஃப்எக்ஸ், அந்த விஎஃப்எக்ஸ் ஒரு ஃப்ரேமை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ நுணுக்கங்கள் அதுல தேவைப்படும். அந்த இடத்துல அவங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அவங்க பட்ஜெட்டு எதையுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் வந்து கதை அவங்களோட அவுட்புட், அவ்வளவுதான். அதுதான் ஒரு ஒரு சயின்ஸ். இப்ப கிறிஸ்டோபர் நோலன் எடுக்கிறாரு. கிறிஸ்டோபர் நோலனோட இன்ட்ரெஸ்டெல்லாம் தான் ரொம்ப மிதமிஞ்சிய ஒரு எல்லா சயின்ஸ் படத்துக்குள்ளயும், இந்த மாதிரி சயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல உள்ள படத்துலையும் அவங்க கடைசியா ஒரு பிலாசபிக்கல் இது வச்சிருப்பாங்க. இன்டர்ஸ்டெல்லார்ல பேசாத விஷயமே கிடையாது. பிளாக் ஹோல் தியரி, அண்ட் தென் அவங்க டைம் டெலியூஷன் வேர்ல்டு, அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டைமென்ஷன், இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி எண்ட்ல அந்த படத்துல ஒரு லவ் இஸ் ஆல்வேஸ் கிரேட் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அதே மாதிரி இங்க ஜேம்ஸ் கேமரன்ட்ட வந்தாலும் ஒரு 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 இன மக்களை வந்து அவங்கள சாக்கடிச்சுதான் நீ நல்லா வாழணுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு மனிதாபிமானம் நிறைந்த ஒரு இதா இருக்கும். அதுதான் வந்து ஜேம்ஸ் கேமரோட ஒரு பெனிஃபிட்டா, அவரோட பிலிமோட ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். டைரக்டர் மார்ட்டின் ஸ்கார்செஸி பத்தி சொல்ல முடியுமா? சோ அவரோட படங்கள்லாம் அவரோட படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. டைரக்டர் மார்ட்டின் ஸ்கார்செஸி பத்தி பேசினா அது வந்து இஸ் லைக் அன்ஹியூமன் இன் த ஃபிலிமோகிராஃபி. அதாவது அவருக்கு இருக்க வெர்சட்டாலிட்டிக்கு அளவே கிடையாது. இஸ் லைக் அவருக்கு வந்து இப்போ ஒரு 84 வயசு ஆகும். அவரோட உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படம் எடுக்கிறப்ப அவருக்கு 74. இட்ஸ் லைக் இப்ப கூட ஒரு படம் எடுத்தாரு, கில் தி மூன்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்னு சொல்லிட்டு. அவரு அதாவது உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படம் ஃபுல்லா வந்து பிஸ்னஸ் ஸ்கேம், மனிதன் வந்து பணத்துக்காக எவ்வளவு மிருகமா மாறுறாங்கிற ஒரு இது இருக்கும். அப்படியே நீங்க வந்து கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நியூயார்க் பழசுல எப்படி இருந்துச்சு. ஒரே ஆக்டர் லியோனார்டோ டிகாப்ரியோ பத்தி நம்ம பேசியே இருக்கணும். லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்ல ஒரு நடிச்சிருப்பாரு, அதே கேங்ஸ் ஆஃப் நியூயார்க்ல நடிச்சிருப்பாரு. கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் வந்து பழைய படம். அந்த படத்துல நியூயார்க், நம்மளுக்கு அமெரிக்கானா நியூயார்க் தான். நியூயார்க் வந்து எவ்வளவு மாடர்னான சிட்டி, உலகத்துல ரொம்ப மாடர்னைஸ்டான சிட்டி, ரொம்ப பிஸியஸ்டான சிட்டி. வி கான்ட் ஈவன் ரெண்ட் அ ஃபிளாட். அந்த அளவுக்கு பணக்காரங்க மட்டுமே வாழக்கூடிய ரொம்ப எக்ஸ்பென்சிவான சிட்டிஸ்ல நம்பர் ஒன் சிட்டி வந்து நியூயார்க் தான். நியூயார்க் ஆரம்ப காலகட்டத்தில் நியூயார்க் எப்படி இருந்துச்சு? அது ஒரு ஸ்லம். அந்த ஸ்லம்ல இருக்க மக்கள் வந்து அந்த ஸ்லம்முக்குள்ளார யார் வராங்க? ஐரிஷ் பீப்புள் எப்படி அந்த ஸ்லம்முக்குள்ளார வராங்க. அப்புறம் நியூயார்க்கை சுத்தி வாழக்கூடிய பணக்காரர்கள் நியூயார்க்கை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஸ்லம் வந்து எவ்வளவு தினந்தனம் அதுக்குள்ளார ஒரு ஸ்லம்ல வந்து ஒரு பெரிய முரடா இருப்பான், அவன் தான் அந்த ஸ்லம்மையை ஆட்டி படைப்பான் அந்த ஸ்லம்முக்குள்ளார. அது வந்து அந்த முரடனை வந்து கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, வெளியே இருக்க ஒரு பணக்காரங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெர்சிட்டாலிட்டி அந்த வெர்சிட்டல் இது ஆஸ்பெக்ட்ஸ் இவரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். மார்ட்டின் ஸ்கார்செஸியால மட்டும்தான். கடைசியா வந்த படம் கில் தி மூன் ஃப்ளவர், அதுலயும் லியோனார்டோ டிகாப்ரியோ நடிச்சிருப்பாரு. அதுல வந்து என்னன்னா ஒரு அமெரிக்கன் ட்ரைபல் இதை பத்தி, ஃபர்ஸ்ட் அமெரிக்கால இண்டிஜினஸ் பீப்புள் இருந்தாங்க, அவங்க கிட்ட இவங்க எப்படி, அதாவது இங்கிலாந்து பீப்புள் எப்படி போய் அந்த இடத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. ஒவ்வொரு கதையும் வேற 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 இதுல இருக்கும். அந்த ஐரிஷ்மென் அந்த மாதிரி படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வெர்சிட்டாலிட்டி ஹோல்ஸ்ங்கிறது அன்பிலீவபிள். அதனாலதான் நான் ஒரு அன்ஹியூமன்ற ஒரு வார்த்தைக்குள்ள நடக்குனேன். பிலிமோகிராஃபிக்குள்ள வந்துட்டா ஒரு 84 வயசு மனுஷன். நம்மளெல்லாம் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருக்கா, நம்மளுக்கு வர பின்னாடி ஒரு 5 ஜெனரேஷனோட வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியப்பட்டது. ஒரு மனுஷன்
இத்தனை விஷயத்தையும் ஹோல்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறான்னா, அதுவும் அத்தனை வயசுல ஒரு படம் எடுக்கிறான்னா, அது வந்து என்னை பொறுத்தவரையும் இட்ஸ் நாட் லைக் ஈஸியஸ்ட் திங். அதுதான் மார்ட்டின் ஸ்கார்செஸி. இப்ப வேர்ல்டு சினிமா டைரக்டரோட படங்களை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன ஒரு பாறை தோன்றும்? வேர்ல்ட் சினிமான்னு இல்லை, சினிமா இஸ் லைக் அண்ட் ஆர்ட். ஒரு கலை வந்து தன்னை நான் கலை தான் நம்மை வளர்த்து எடுக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். கலையினால மனுஷன் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருப்பான். எல்லா விதமான கலையோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் மக்கள் வாழ்வியல். இப்போ நம்ம தமிழக அரசியல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கலையோட இன்ஃப்ளூயன்ஸ், சினிமாவோட தாக்கம் இல்லாமல் இல்லை. எல்லா இடத்துலையும் சினிமாவோட தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு விதமான நாடகமாக இருக்கும், ஒரு பிளேவா இருக்கட்டும், இது மக்கள் காலத்துக்கேற்ப எவல்யூஷன் ஆகிட்டே இருக்கு சினிமா. அதுக்கேற்ற மாதிரி சினிமா வந்து நான் என்ன பொறுத்த வரையும் பேஸ்ட் ஆன் மை பெர்ஸ்பெக்டிவ், சினிமா இஸ் வேற. இங்கே சமுதாயத்தில் நடக்கிறது தான் சினிமாவில் நடக்கும், சினிமாவில் நடக்கிறது தான் சமுதாயத்தில் நடக்கும். இப்படிதான் கதைகள் வந்து நம்மிலிருந்து தான் நடக்கப்படுது. இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயம்தான். இப்ப மக்களுக்கு வந்து பொதுவான மக்களை பொறுத்தவரை என்ன யதார்த்தத்தை நம்ம நெருங்கி இருக்க மாட்டோம். அவனுக்கே ஒரு எஸ்கேப் தேவைப்படுது. யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு மனிதன் வந்து யதார்த்தங்களோட ஒன்றிணைஞ்சு வாழ வந்து விருப்பப்பட மாட்டான். அதனாலதான் என்னவோ தனக்கு பிடித்த ஒரு சினிமா ஹீரோ வந்து பெருசா அவர் என்ன பண்ணாலும் ரசிக்கிறான். தான் பண்ண முடியாததெல்லாம் அவர் பண்றாரு அப்படின்னு ரசிக்கிறான். அதே ஒரு ஹீரோ வந்து அவர் ஒரு அடி வாங்கினாலோ அல்லது நிஜ உலகத்துல எப்படி மனிதர்கள் இருக்காங்க, அது எப்படி இந்த சமூகம் இருக்கு அப்படின்றது அப்பட்டமா காமிக்கிறப்ப அவனுக்கு ஒரு பயம் வருது. இப்படி இல்லாம இருக்காங்களா, அதை விலகி ஓடிக்கிட்டே இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா எல்லா மக்களும் பார்க்கணும். இந்த சினிமா அந்த சினிமா அப்படின்னு சினிமா பார்க்கறதுனால நீங்க ஒரு கோணம் ஒருத்தவங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வரான், அது சொல்றதுனால நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு சிந்தனை பிறக்கும்ல, புதுசா நீங்க ஒண்ணு யோசிப்பீங்க. அதுதான் ஆல் அபவுட் சுய சிந்தனை உருவாகிறதுக்கு ஒரு விளக்கா இருக்குல்ல சினிமா. சினிமா வந்து எல்லாரும் பார்க்கணும், அது நல்ல சினிமாக்களை பார்க்கணும். அதுதான் என்னோட கோரிக்கை. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் மட்டும் போதுமா, ரைட்டிங்கும் இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுதா? டைரக்ஷன், ரைட்டிங், ஒரு பொருள் உருவாகிறதுக்கு ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கதை உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரைட்டிங். ரைட்டிங் வந்து பெரும்பாலான படங்கள் வந்து உலக புகழ்பெற்ற படங்கள் வந்து நாவல்கள் இருந்துதான் பிறக்குது. நாவல்களோட உதிரத்துல இருந்துதான் சினிமாவே பிறக்குது. ஒரு எழுத்தாளனோட மனோபாவம் இருந்தா மட்டும்தான் சினிமாவை எடுக்க முடியும். டைரக்ஷன் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். ஒரு படத்துக்கு வந்து ரைட்டர் வேறையா இருப்பாரு, டைரக்டர் வேறையா இருப்பாரு, ஸ்கிரீன் பிளே வேற இருப்பாரு, டைலாக் ரைட்டர் வேற இருப்பாரு. இந்த மாதிரி பல பேரோட இன்னும் ஒரு சில படங்கள் பல பேரோட உட்காந்து விவாதிக்கப்பட்டு எழுதப்பட்ட படங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானது ரைட்டிங். ரைட்டிங் ஒரு படி மேல. ரைட்டிங் தான் வந்து சினிமாவுடைய ஒரு உதிரமே. அதுல இருந்துதான் எல்லாமே பிறக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் அவங்களோட டைமை வந்து எதுல ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா புக் ரீடிங்ஸ்ல தான் ஸ்லோ பண்ணுவாங்க. பழைய படங்களை பார்க்கறது, இந்த அவங்களுக்கு முக்கியமான டைரக்டர்ஸ் படங்களை பார்க்கறது, அந்த இதுல தான் இருக்கும். ஃபிலிம் வந்து நீங்க ஒரு உலக சினிமாக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா பல்வேறுபட்ட கோணங்கள்ல வந்து இந்த உலகத்தை பார்ப்பீங்க. லைக் அது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு இதை மட்டும் காமிக்காது. ஒரே ஒருத்தன் வந்து லைக் அது உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்பும்னா, உலக சினிமா என்ன சொல்ல விரும்பும்னா, ஒருத்தன் மட்டும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டான். யூ ஆர் சப்போஸ் டு பி லைக் நீங்க உங்க வாழ்க்கையை வந்து மாத்திக்கணும். அவன் வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறான். இந்த மாதிரி நான் பல பிலிமோகிராஃபில பார்ப்பேன், பல படங்கள்ல வந்து அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். இப்போ பெரும்பாலான கமர்ஷியல் படங்கள் வந்து எப்படி காட்டப்பட்டிருக்குன்னா, ஒருத்தனை மையப்படுத்தி அவன் வந்து எல்லாத்தையும் காப்பாத்துவான் அப்படின்ற அந்த ஒருத்தர் வரமாட்டாரு. ஆனா ஒரு யதார்த்த சினிமாக்களை பொறுத்தவரையும் இது ரொம்ப முக்கியம். யதார்த்தம் 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 அவ்வளவுதான். யதார்த்தங்கள்ல உள்ள இலக்கியம். பிலிமோகிராஃபினா நம்ம சும்மா ஒரு நடந்து போறதையோ அது இது நம்ம எடுத்துட முடியாது. ஒரு கதையிலோட இருக்கக்கூடிய பெயின், அந்த கதை என்ன சொல்ல வரும்போது அதை இவன் எடுத்து என்ன ப்ராசஸ் பண்ற, ஒரு டைரக்டர் எடுத்து தான் மைண்டுக்குள்ள போட்டு எப்படி அது இன்புட்டா அவுட்புட்டா கொடுக்குறாங்க. அதனால மக்கள் எத்தனை பேர், மணிரத்னம் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் எந்த படத்தோட வெற்றி நான் கருதுனா, ஒரு படத்தை ஒருத்தன் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவன் அந்த படத்தினால ஒரு 10 நிமிஷம் யோசிச்சானே அது பெரிய விக்டரி தான் எனக்கு. அந்த படம் உனக்கு ஏதோ ஒன்று டீச் பண்ணி ஏதோ ஒன்று சிந்திக்க வைக்குது இல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய இதுதான், விக்டரி தான் எனக்கு. அப்படி மோஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் திங்க் லைக் தட்.
அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அவங்க ஏதோ ஒன்று ஓப்பன் அப் பண்ணி விட்டுருவாங்க, அதை பத்தி இவன் திங்க் பண்ணிட்டே இருப்பான். இதுதான் ஃபிலிமாகிராஃபியோட அழகே இதுதான். அது வந்து அதோட எவல்யூஷனை வந்து அது கடைபிடிச்சிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு இத்தனை காலத்து காலமா. இதுக்கெல்லாம் முன்னாடிதான் புக்ஸ் வேர் த திங். அதை சுத்தி தான் கலை இருக்கு, இலக்கியம் இருக்கு, எல்லாமே. ஒரு பாடல் கூட புக்ல இருந்து தான் வருது. ஸோ அந்த இலக்கியம் இருக்க வரைக்கும் உலக சினிமா இருந்துகிட்டு தான் இருக்கும். உலக சினிமாவுக்கு மக்கள் இப்போ முன்ன மாதிரி கிடையாது. முன்னதான் படம் பார்க்கறது கஷ்டம். இப்பெல்லாம் எல்லாரும் இந்த உலக சினிமா மேல ஒரு ஆர்வம் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல அதை பார்த்து அது என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு கிரேஸ் அவங்களுக்குலாம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உலக சினிமா ரசிகர்கள் அதிகமாகுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் கடைசியா வந்து இப்ப நான் சொன்ன இந்த டேரக்டர்ஸ் 3 டேரக்டர்ஸ் சொன்னேன். இன்னும் குவிண்டன் டாரண்டினோ, இன்னொன்னு ஜேம்ஸ் கேமரூன், இன்னொன்னு வந்து மார்ட்டின் ஸ்கார்செஸி. குவிண்டன் டாரண்டினோ படங்கள் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா 2 படங்கள் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து ஜாங்கோ அன்சைன்ட் அண்ட் ஹேட்ஃபுல்லி, 3வது கில் பில்லும் பார்க்கலாம். அதை தாண்டி இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட். 4 படங்களும் தலை சிறந்த படங்கள். அது 4 எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். 2வது ஜேம்ஸ் கேமரோன் ஆஸ் யூஷுவல் 2 படம் தான், டைட்டானிக் அண்ட் அவதார். ரெண்டுமே அவரோட பாணியில ரொம்ப தத்ரூபமா, அதாவது விஎஃப்எக்ஸ்க்கே ஒரு உயிர் கொடுத்த ஒரு நபர்னா ஜேம்ஸ் கேமரோன் தான். ஸோ அது மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்துருப்பீங்க. கம்மிங் டு மார்ட்டின் ஸ்கார்செஸில வந்து படங்கள் நிறைய உலக சினிமா ரசிகர்கள் தாண்டி வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதோட காட்சி அமைப்புக்காக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் அதை தாண்டி நிறைய படங்கள், கில் தி மூன் ஃபார் த ஃப்ளவர் அந்த படம், கடைசியா வந்த படம் அது. அப்புறம் வந்து ஐரிஷ்மேன் படம் பார்க்கலாம், அந்த படம் சூப்பரா இருக்கும். கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் அந்த படம் அதை விட சூப்பரா இருக்கும். இந்த 4 படத்தையும் நீங்க மார்ட்டின் ஸ்கார்செஸிக்காக பார்க்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு உலக சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு என்னோட சஜஷனா வச்சுக்கிறேன் இந்த படத்தை. இந்த வீடியோல வேர்ல்டு சினிமா பத்தி நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா. ஸ்ரீராம்.